இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் 99 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து திணறி வந்தது இந்திய அணி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி தற்போது ஐதராபாத்தில் நடந்து முடிந்துள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை செய்தது. அந்த அணியின் உஸ்மான் கவாஜா 52 ரன்களும், கிளென் மேக்ஸ்வெல் 40 ரன்களும், மீதம் இருந்தவர்கள் சொச்ச ரன்களும் அடிக்க ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 236 ரன் மட்டுமே எடுத்தது. பின்னர் எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க வீரர் ஷிகர் தவான் டக் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னர் கேப்டன் விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் எளிதாக இலக்கை எட்டிவிடுவார்கள் என்று நினைத்த போது திடீரென அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 99 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது இந்திய அணி. பின்னர் தோனி மற்றும் கேதார் ஜாதவ் ஜோடி இணைந்து இந்த 2 பேரும் ஆஸ்திரேலிய பந்து வீச்சை நுணுக்கமாக கற்று அற்புதமாக ஆடினர். தோனி 72 பந்துகளில் 59 ரன்களும், கேதார் ஜாதவ் 87 பந்துகளில் 81 ரன் அடிக்க இருவரும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இந்திய அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தனர். இந்த நிலையில் இந்திய அணியுடனான இந்த தோல்வி குறித்து பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் ஃபின்ச், 20 மற்றும் 30 ரன்கள் நாங்கள் குறைத்து எடுத்து விட்டதாக நினைக்கிறேன். 10 ஓவர்களுக்கு 1 விக்கெட்டை இழந்த நாங்கள் அடுத்தடுத்து ரன்களை எடுக்க தவறிவிட்டோம். பேட்டிங்கில் தான் நாங்கள் சொதப்பி விட்டோம். ஆனால் எங்கள் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர். இந்திய அணியும் அனைத்திலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர் என்றார் கேப்டன் ஆரோன் ஃபின்ச். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.